ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா சிவப்பு அரிசி புட்டு. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தங்கமயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சிவப்பு அரிசி 2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1 மணி. நான் 1 மணிக்கு ஊற வைக்கிறேன். கரெக்டாக 2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நான் இதை 2 வாட்டி கழுவிட்டு இதில் தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன். நல்லா ஊற வச்சுட்டு இப்போ பாருங்கள் 6 மணி ஆகுது சாயந்தரம். இதை நான் எடுத்து பார்க்குறேன். அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்து வடிகட்டிட்டு தண்ணியே இல்லாமல் இருத்துட்டு இது ஒரு துணியில் ஃபேன் காற்றுலையே இங்கே ஆற போட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற கிளாத்தில் ஃபேன் காற்றுலேயே காய போடுங்க. நல்லா காயட்டும். அப்பப்போ கிளறி விடுங்க. ரொம்ப காயணும்னு அவசியம் இல்லை. நம்ம எடுத்து பார்க்கும்போது கையில் தண்ணி ஒட்டக்கூடாது. ஆனால் அரிசி ஈரமாக தான் இருக்கும். கையில் தண்ணி ஒட்டக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் மட்டும் காய போடுங்க, போதும். இப்போ இதை எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடுறேன். மிக்ஸி ஜார்லேயே அரைக்கலாம். இது மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வர கட்டி நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதை அப்படியே நம்ம இட்லி பாத்திரத்தில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம வேக வச்சிடலாம். இந்த புட்டு எல்லாத்தையும் போட்டுருங்க. கட்டி இல்லாமல் அப்படியே பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த புட்டு மாவு எல்லாத்தையும் போட்டு நம்ம அப்படியே வேக வச்சிடலாம். இது நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போது இதை வேக வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ் ஆன் பண்ணி வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு காலையில் எடுத்து தான் நம்ம இதை பண்ண போகிறோம். புட்டு மாவு எல்லாத்தையும் போட்டு நம்ம அந்த துணி இருக்கிற சைடில் இருக்கிற துணி எல்லாத்தையும் மூடி போட்டு இப்போ அதை நம்ம 10 நிமிஷம் வேக விடலாம். நல்லா மீடியம் ஸ்லோவில் வச்சு வேக விடுங்க. நல்லா வேகட்டும். நம்மளுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்து பாருங்கள். நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே மூடி போட்டுருங்க. இல்லை மார்னிங் என்னால் வேலை செய்ய முடியலன்னு சொல்கிறவங்க இப்போவே இது உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுட்டு மார்னிங் லைட்டாக சூடு பண்ணி குழந்தைங்களுக்கு தேங்காய் தூவி கொடுத்து அனுப்பலாம். இப்போ நான் காலையில் எழுந்திரிச்சி இதை எடுத்து பார்க்குறேன். பாருங்கள், கட்டியாக இருக்குது. இந்த கட்டியெல்லாம் பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ நான் இதை சுடு தண்ணி எடுத்து அதில் 2 ஸ்பூன் உப்பு போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா தெளித்து விட போகிறேன். தெளித்து விட்டு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையணும். ரொம்ப தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது. லைட்டாக ஊற்றி பிசைஞ்சிருங்க. நல்லா பிசைஞ்சு கொடுங்க. கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. நீங்கள் பச்சை தண்ணியிலும் பிசையலாம். நான் சுடு தண்ணியில் உங்களுக்கு பிசைஞ்சு காட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு முடிச்சுட்டு அதை நம்ம மறுபடியும் வேக வைக்க போகிறோம். நல்லா கட்டியே இல்லாமல் பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் பிசையணும். நான் காட்டுறேன் பாருங்கள், கட்டியே இல்லை. இது நல்லா பிசைஞ்சிருக்குமான்றதுக்கு மாவு லைட்டாக கையில் பிடிச்சி பாருங்கள். இந்த மாதிரி கொல்கட்டை மாதிரி வந்தால் நம்ம நல்லா பிசைஞ்சிருக்கோன்னு அர்த்தம். இப்போ நான் இதை இட்லி பாத்திரத்தில் போட்டு மூடி வைக்க போகிறேன். நேற்று செஞ்சு அதே இட்லி பாத்திரத்தில் தான் நான் போட போகிறேன். எல்லாமே நல்லா மாவு எல்லாமே கட்டியே இல்லாமல் போட்டு விட்டுருங்க. போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். மார்னிங் என்னென்ன செய்ய முடியாது, டைம் இல்லைன்றவங்க நைட்டே நீங்கள் பிசைஞ்சு வச்சுருங்க. மார்னிங் நீங்கள் சும்மா எடுத்து 5 மினிட்ஸ் சூடு பண்ணி குழந்தைங்களுக்கு தேங்காய் துருவல் போட்டு கொடுத்தாலே போதும். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ நான் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பூ போல் நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து வீட்டில் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிடலாம். பாருங்கள், தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கட்டி இல்லாமல் கிளறிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ தேங்காய் துருவல் போட்டு கொடுங்க. நல்லா சாப்பிடுவாங்க. மறுபடியும் உங்களை செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கை கால் மூட்டு வலிலேருந்து எல்லாமே சரியாகும். வெயிட் லாஸ் இருக்கவங்க, டயட்டில் இருக்கவங்க கூட இதை எடுத்துக்கலாம் அதிகமாக. இதில் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன். நான் தேங்காய் எனக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.